எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெசிபியும் மசாலா வறுத்து அரைச்சு சிக்கன் 65ம் செய்ய போறேங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல சிக்கன் எடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் அரை கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்கும். ஒரு கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம தேங்காய் பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 2 தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோடவே கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி 2ல இருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா பஞ்சு போல வெந்து வந்துடும். பாருங்க, ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட டேஸ்டியான சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடிங்க. நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கம கமன்னு செம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. சிக்கன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்கு அப்படின்னு. பஞ்சு போல இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியான சிக்கன் குழம்பு. இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்குன்னு நீங்க எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் மசாலா ஃப்ரையை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. மசாலா ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை வறுத்து அரைக்கணும். அதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே பொன்னிறமா வறுபடுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசம் வரும் வறுபடும் போது. இப்ப இதோடவே 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதோட 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்க்கு பதிலாக நீங்க நார்மலான மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்ப காஷ்மீரி மிளகாவையும் சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா வறுத்துட்டேன். இப்ப நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இப்ப நம்ம சிக்கன் மசாலா ஃப்ரைக்கு மசாலா தயாராயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டா இருக்கும். அரை கிலோல இருந்து நீங்க 3/4 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு கழுவி வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கனை மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்த அரைச்ச மசாலா பொடியில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. சிக்கனோட 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளும் சிக்கனோட நல்லா ஊறி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு 1 மணி நேரம் கூட ரெஸ்ட் விட்டுக்கலாம். இருக்கட்டும். இப்ப இன்னொரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு,
1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. வறுத்த அரைச்ச பொடியில இருந்து ஒரு 2 டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவை நம்ம வேற குழம்பு, சிக்கன் குழம்பு இல்லைன்னா குருமாக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நார்மலா நீங்க பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயக்கீரை, 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கை வச்சு அழுத்தி அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே ஒன்னா மிக்ஸ் ஆகி சிக்கனோட நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பரட்டிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. லைட்டா உப்பு எனக்கு பத்தாதனால நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம சிக்கன் ரெடி ஆயாச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கனை ஃப்ரை பண்றதுக்காக பேன்ல ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. சிக்கன் போட்டோன்னு பொரியணும், அந்த அளவுக்கு ஆயில் சூடா இருக்கணும். இப்ப நம்ம பரட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு சிக்கனா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு சிக்கனா நான் எடுத்து போட்டுக்கிறேன். உடனே திருப்பி விடாம ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலோட சலசலப்பும் நல்லா முழுமையா அடங்கினதுக்கு அப்புறமா நீங்க வெளியே எடுத்துருங்க. பாருங்க, நம்மளோட சிக்கன் மசாலா ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா எந்த கலர் பவுடர் எல்லாம் சேர்க்கலங்க. உங்களுக்கு வேணும்னா நல்லா ரெட்டிஷா கிடைக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு நீங்க கலர் பவுடர், ரெட் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்க, ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இப்ப நான் எல்லா ஃப்ரையான சிக்கனையும் நான் வெளியே எடுத்துட்டேன். மீதி இருக்கிற சிக்கனையும் இதே போல நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான மசாலா சிக்கன் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. மேல நல்லா மொறுமொறுன்னும், உள்ள நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம சிக்கன் பக்கோடா டேஸ்ட் இருக்குங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரச சாதம், சாம்பார் சாதம், சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. சிக்கனை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா லெமன் ஜூஸை ஃபுல்லா பிழிஞ்சு விட்டுட்டு சிக்கனை சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. சிக்கன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. செம்ம கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருந்ததுங்க. இதே போல டேஸ்டியான இந்த மசாலா சிக்கன் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.